ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி விட்ட முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சீங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ரொம்பவே டேஸ்டான இந்த முட்டை குழம்ப இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்காக நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்க போறோங்க. அதுக்காக அடுப்பில் பேன் வச்சிருக்கேன். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 4 டீஸ்பூன் போல வரமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி விதை. வரமல்லி இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. சைஸ்ல 3 பெரிய வெங்காயம் வந்ததுங்க. இதோடவே 5 பல்லு பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பழுத்த தக்காளியா ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேங்க. சின்ன தேங்காயில ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலா மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருவோம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலையே கலந்து விட்டுருவோம். ஆயில் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சின்ன சின்ன கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆயில்ல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா முட்டையை சாட்டே பண்ணி எடுத்து முட்டை குழம்புல ஆட் பண்ணும்போது உப்பு காரம் எல்லாம் முட்டையில பிடிச்சி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்கிட்டீங்கன்னா முட்டை மேல இருக்கிற தோல் எல்லாம் லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இறக்கி வச்சிடுறேன். அடுப்புல சட்டி வச்சிருக்கேங்க. சட்டி நல்லா சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி எடுத்து ஆட் பண்ணிருக்கேங்க. இதோடவே ஒரு பிரியாணி இலைய 2ஆ பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையையும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசால் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துட்டு அந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசால் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்சி ஜாரை அலசி 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம குழம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்ப மூடி போட்டு வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிற முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி முட்டை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப முட்டையையும் சேர்த்துட்டு குழம்போட நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டோம்னா குழம்பு நல்லா சூப்பராகவே தயாராகி வந்துருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிருவோம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் எல்லாம் மேலே மிதந்துட்டு நல்லா கம கமன்னு சூப்பராக நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து தூவிக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சு சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிற மாதிரி முட்டை குழம்பு வச்சிங்கன்னா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.